வார்டு 15 வார்டுக்கு சேர்ந்த மாஞ்சோலை எஸ்டேட் 10வது வார்டில் நின்று கவுன்சிலராக ஜெயிச்சு வந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு மாண்புமிகு முதல்வரும் நம்ம அண்ணாச்சியும் எனக்கு இந்த பதவியை வாங்கி கொடுத்தாங்க. அது 9 மீட்டிங் தான் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கை நடத்த விடாமல் எனக்கு நிறைய இடையூறு பண்ணுதாங்க. என்னை ஓயாமல் அங்கங்கே ரிப்போர்ட் கொண்டு போயிட்டு நிறைய பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் சரி, நம்ம ஒரு பதவியில் இருக்கோம், நம்ம கூலி தொழிலாளி, தேயிலை தோட்டத்துலேருந்து வந்திருக்கோம், இந்த மரியாதையை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் எதையும் பெருசுப்படுத்தாமல் இந்த 2.5 வருஷமும் நான் அப்படியே இருந்துட்டேன். இப்போ சிலர் பணபலம் படைத்தவங்க என் பதவியை பறிக்கணும்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு பணத்தை கொடுத்து எல்லா கவுன்சிலரையும் விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லுதாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், தப்பெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், உனக்கு முடியலைன்னு சொல்லிட்டு ஓடிரு, இல்லை அப்படின்னு சொன்னால் சோம்லா அப்படின்னு சொல்லு, அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் பதவி நீ பார்க்க வேண்டாம், நாங்கள் வேற ஆள் போட்டுக்கிடுதவங்க மாதிரி அவங்க பேசுகிறாங்க. எனக்கு அதில் நான் எந்த தப்பு பண்ணேன், இவ்வளோ நாள் நிர்வாகம் நடந்திருக்கு, ஏதாவது என் மேலே குற்றச்சாட்டு இருந்தா சொல்லணும், அதுவும் இல்லை, எந்த தப்பும் இல்லை, அப்போ நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த முயற்சியை எடுத்திருக்கேன். கூட்டம் நிறைய கூட்டம், நிறைய கூட்டம் நடத்த விடாம தான் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ மீட்டிங்க்கு வருவாங்க, வந்தால் உள்ள ஆஃபீஸே வர மாட்டாங்க, அங்கே ஏதாவது நின்றுக்கிட்டு ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு மீட்டிங் போட்டுட்டு 11 மணிக்கு மீட்டிங் போட்டால் 12:30க்கு வருவாங்க. உள்ளே வந்தோடனே நாங்கள் அந்த மீட்டிங் நடத்தலை, நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற அடுத்து உடனே திருப்பி கொஞ்சம் சரி பண்ணி அவங்கள ஏதாவது சொல்லி எப்படி வருவாங்கன்னே தெரியாது, அவங்களா முடிவு பண்ணிக்கிடுவாங்க, வருவாங்க போவாங்க. 2.5 வருஷம் இதே தான் நடந்துட்டு இருக்கு. அப்பப்போ யாராவது ஃபோனு அதுன்னு மிரட்டலும் டார்ச்சரும் பண்ண தான் செய்வாங்க. நம்ம சரி, நமக்கு இவ்வளோ ஒரு நல்ல பதவி கிடச்சிருக்கு, நம்ம தேயிலை தோட்ட தொழிலாளி, அப்போ நம்ம ஒரு மாதிரி இது பண்ணோம், நம்மளை அந்த மரியாதை குறைவாயிருமேன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாமல் இவ்வளோ நாள் கஷ்டத்தின் மத்தியிலும் இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டேன். இப்போ அவங்க எப்படியாவது பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து அங்கேயும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு அலைதாங்க. எல்லா கட்சியிலும் உள்ளவங்களும் இருக்காங்க, சுயேட்சை, காங்கிரஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே, எல்லா கட்சிக்காரங்க. மெஜாரிட்டி டிஎம்கே தான். ஆமா, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், பலம் தான். கட்சியில நான் செலவு பண்ணாம தான் நான் வந்தேன். என்ன எந்த பைசாவும் நான் செலவு பண்ணல. நான் கவுன்சிலருக்கு நான் ஜெயிச்சு வந்தேன், என்ன தலைவி ஆக்குனாங்க. கட்சியில இருந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா எல்லாரும் ரொம்ப இதா, என்ன தேயிலை தோட்ட தொழிலாளி என்கிட்ட என்ன இருக்கும். ஒரு சமூக நீதியை பேசக்கூடியதான் திமுக அரசு. திமுக பேரூராட்சிக்கே ஜாதி விட்டு அவங்க சொன்னாலே கேட்க மாட்டேங்கலாம், கேட்க மாட்டாங்க. சமூக நீதி இல்ல அண்ணாச்ச போய் அடிக்கடி பார்த்து சொல்லுவேன், பொறுமையா போன அவங்களும் சொன்னாங்க, நானும் பொறுமையா இருந்தேன். இப்போ 2.5 வருஷம் தான், அவங்க தான் 3வது மீட்டிங்ல இருந்தே பிரச்சனை தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட இதுல இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லா சப்போர்ட்டும் எனக்கு பண்ணதான் செஞ்சாங்க. ஒப்பந்தங்கள் ஆமா, அது கேட்டு அது கொஞ்ச நாள் பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. எனக்கு வேணும் வேலை, இந்த வேலையெல்லாம் நாங்க செய்வோம்னு பிரச்சனை பண்ணாங்க. வேற அவங்களே அமர்ந்துட்டாங்க. அப்போ வேலைக்கு ஆள் போடுவேன்பாங்க, அப்படி நிறைய பிரச்சனையெல்லாம் பண்ணதான் செய்யும். எல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ கடைசியா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல நிற்காங்க.
நான் எந்த முடிவு எடுக்க, நான் இப்போ உங்களெல்லாம் கூட்டு பேட்டி கொடுக்க எல்லா இடத்துலயும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். தலைமை என்ன சொல்லுது? நீங்க தலைமை மேல முதலமைச்சரையோ உள்ளாட்சித்துறை அமைச்சரையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அதை பார்த்து சொல்லிருக்கீங்களா? இல்ல, நான் இப்போ ரிப்போர்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும். நான் எஸ்பிசிஐடி சாருக்கு அப்பப்போ என்ன நடக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். கூட்டம் நடக்குது நடக்காதது எனக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் இந்த 2 வருஷம் நான் சொல்லாட்டினாலும் அவங்க வந்து பேரூராட்சியில் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க. அது பார்த்தாலே தெரியும் என்ன நடந்திருக்குன்ட்டு. அதுவும் தான் பணபலமும் தான், ரெண்டும் தான். இந்த ரெண்டுமே என்கிட்ட இல்லைங்கிறதுனால எனக்கு பிரச்சனை. 14 பேர் தான், ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாரு, என்னை சேர்த்து 14. ஆமா, அவங்க எங்க கூட வந்தாலும் அந்த பகல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நாளைக்கு வரேன்னு சொல்லுவாங்க. நைட்டு கூட அவங்க வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போய் வீடு கூட ஏன் மீட்டிங் நடத்தல வாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் கூப்பிட தான் செஞ்சேன். எல்லாம் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வருவாங்க. வந்துருதாங்க நாளைக்கு வந்துருந்தோம் அப்படிம்பாங்க. விடிய காலம் ஆபீஸ்க்கு வருவாங்க, வரவே மாட்டாங்க. போன் அடிச்சா போனை எடுக்கவும் மாட்டாங்க. திமுகவில் மட்டும் 9 பேர் இருக்காங்க. 9. காங்கிரஸ் 1. 10 பேர் மொத்தம் 14 மெஜாரிட்டி இருக்கு. அவங்களே வர மாட்டேங்காங்க. எல்லாரும் சேர்ந்துதான் நான் பாப்பேன். இல்ல, இது வரைக்கும் நான் பண்ணல. திருமதி அந்தோணியம்மாள் அவர்கள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் இருக்கிற மணிமுத்தாறு சிறப்பு பேராட்சியினுடைய தலைவராக கடந்த 2.5 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறார். தேர்வு செய்யப்பட்ட காலத்திலிருந்தே மன்றத்தினுடைய கூட்டத்தை நடத்துவதிலும் நிர்வாகத்தை செய்வதிலும் தொடர்ச்சியான இடையூறுகளை சந்தித்து வருகிறார். திட்டங்கள் தடைபட்டு போகாத அளவிற்கு சில கூட்டங்களை நடத்துவதற்கு மற்றவர்கள் ஒத்துழைக்கிறார்கள். அதற்கு கூட பிரதானமான காரணம், திட்டங்கள் மன்ற கூட்டத்தில் ஒப்புதல் பெறவில்லை என்றால் திட்டங்கள் நடைபெறாது, தங்களுக்கும் வேலை கிடைக்காது என்கிற முறையில் அதற்காக மட்டுமே அவர்கள் மன்ற கூட்டத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்கிறார்கள். இப்போது கடந்த ஒரு 6 மாத காலமாக மன்ற கூட்டங்கள் நடத்துவதற்கு கூட அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. தனிப்பட்ட முறையில் அந்தோணியம்மாள் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் அதனையே ஒரு காரணமாக்கி இழிவான வார்த்தைகளில் அவரை பேசுவதும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நிர்பந்திப்பதும் கடந்த 6 மாத காலமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். ராஜினாமா செய்ய மறுக்கிற காரணத்தினால் இப்போது அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து இவருடைய பதவியை நீக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். மாநிலத்தில் இது போன்ற ஒரு சாதிய ரீதியான அணுகுமுறையை மாநில அரசு அனுமதிக்கக்கூடாது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் பதவி இருக்கிற காரணத்தினால் அந்தோணியம்மாள் அவர்கள் அந்த மன்றத்தை நடத்துவதற்கான முழுமையான சட்டபூர்வமான ஏற்பாட்டை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநிலத்தினுடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களும் துறை அதிகாரிகளும் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரை அணுகியிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்னால் இவையெல்லாம் குற்றம் என்கிற முறையில் SC/ST சட்டத்தின் அடிப்படையில் அல்லது இவர் ஒரு சாதிய ரீதியான பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்கிற முறையில் அம்பாசமுத்திரத்தினுடைய துணை மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மகஜர் அளித்திருக்கிறோம். மாநில அரசு இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். நம்முடைய அந்தோணியம்மாள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஏராளமான ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நகராட்சி தலைவர்கள் கூட சாதியின் பேரால் அவர்கள் ஒடுக்கப்படுவதையும் தன்னுடைய உரிமைகளை செயல்படுத்த முடியாத நிலைமையும் இருக்கிறது. இவைகளில் குறித்து நம்முடைய மாநில அரசு உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்தோணியம்மாள் பிரச்சனையில் நெல்லை மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் நடவடிக்கை மேற்கொள்ளாத பட்சத்தில் இன்றைக்கு ஏராளமான அமைப்புகள் சார்பில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செயல்படுகிற பல அமைப்புகள் இன்றைக்கு ஒன்று திரண்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம், அதிகாரியை சந்தித்திருக்கிறோம். இதில் தீர்வு கிடைக்காத சூழல் ஏற்பட்டால் அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து திருநெல்வேலியில் மாபெரும் போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைப்போம். அந்தோணியம்மாளுக்கான நீதிக்கான போராட்டத்தில் நாங்கள் நிலைநாட்டுவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து சமூக நீதிக்காக
இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை தலைமைக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்பை நீங்க எப்போ செய்யப்படுறீங்க? இல்லை, எங்களுடைய கவனத்து தலைமைக்கு புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. சமூக நீதி பிரச்சனை இருக்குதுங்க. நீங்க எப்போ முதலமைச்சரை பார்க்கறதுக்கோ உங்க கூட்டணிகள் இருந்தோ அர்த்தம் கொடுக்கறதோ ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னா எடுக்க போறீங்களா? அவங்க நேரடியாக புகார் கொடுக்கலாட்டி கூட பத்திரிகை வழியாக எல்லாருக்கும் தெரிஞ்சதா இது. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆளுகிற பொறுப்பில் இருக்கவங்களுக்கும் தெரியும். எனவே நேராக கொடுக்கலன்னு அவங்க சொல்ல முடியாது. பத்திரிகை வாயிலாக செய்தி ஏற்கனவே ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்ற முறையில் அவங்களுக்கு தெரியும். இது நம்முடைய சேரன் மணிமுத்தாரை போன்று நிறைய ஊராட்சிகள் நம்ம சொல்ல முடியும். இது காலகாலமாக தமிழ்நாட்டில் இது போன்ற தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நம்முடைய தேசத்தில் இந்த சாதி ரீதியான பாகுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அதில் அது திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்கிற முறையிலெல்லாம் அதில் பாகுபாடை நம்ம பார்க்க முடியல. எப்போது எந்த கட்சி ஆளும் பொறுப்பில் இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ பல அமைப்புகள் சேர்ந்து நம்ம இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறோம். நான் சார்ந்திருப்பது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்புங்கிற அமைப்பு. எங்கள் அமைப்பு சார்பில் தமிழ்நாட்டில் ஒரு மெகா சர்வே பண்ணோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் நாங்கள் எடுத்த ஆய்வு தான் பெருசு. 385 ஊராட்சிகளில் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை நாங்கள் மேற்கொண்டோம். நாங்கள் மேற்கொண்ட இது எல்லாமே பட்டியலின தலைவர்கள் இருக்கக்கூடிய ஊராட்சி தான். பாகுபாடு இல்லாத ஊராட்சி என்று ஒரு ஊராட்சி கூட இல்லை. அது பாகுபாடுகளில் வேறுபாடு இருந்தது. நாற்காலியில் அமர முடியாதது, தேசிய கொடி ஏற்ற முடியாமல் இருப்பது, செக்கில் கையெழுத்து போட முடியாமல் இருப்பது, ஊராட்சி மன்ற தலைவருடைய பெயரை பெயர் பலகையில் எழுத முடியாமல் இருப்பது, இப்படி நிறைய பாகுபாடுகளை சொல்ல முடியும். நாங்கள் அதை வகைப்படுத்தி நம்ம மாநில அரசு கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் 2022 ஆகஸ்ட் 11 இப்போ சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். எங்கள் அறிக்கைப்படி 20 ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேசிய கொடி ஏற்ற முடியல. ஆகஸ்ட் 11 நம்ம அறிக்கையை வெளியிட்டோம். ஆகஸ்ட் 12 எங்கள் அறிக்கையை காரணம் காமிச்ச அன்றைக்கு இருந்த தலைமைச் செயலாளர் ஒரு சிறப்பு அரசாணை வெளியிட்டாங்க. இந்த ஆண்டு அனைத்து ஊராட்சிகளையும் கொடியேற்றுவதற்கான பாதுகாப்பை வழங்கணும்னு சொல்லி. அது வழங்கியிருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் ஊராட்சிகளில் நிறைய பாகுபாடு இருக்குது என்பது உண்மைதான். 12,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்குது. எத்தனை ஊராட்சிகளில் ஒரு மயானம் என்பது இருக்குது. இப்போ இந்த ஏடிஜிபி போன்றவர்களுடைய பணியாக மாநிலத்தில் அது ஒரு முதல் படி தானே. ஒரு மருத்துவமனை ஒன்றாக தான் இருக்குது. அப்போ அடக்கம் செய்கிற இடம் ஏன் இவ்வளோ இடமா இருக்கணும்? ஒரு கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட மயானங்கள் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில் பெருமை சேர்க்க முடியும்? அப்போ இதில் ஒரு டயலாகை கூட அரசு பண்ண வேண்டாமா? ஊராட்சி மன்ற தலைவர்களோடு அரசு அதிகாரிகளோடு குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு வட்டத்தில் ஒரு 10 பொது மயானத்தை உருவாக்குறோன்ற மாதிரியாவது அவங்க முயற்சிகள் எடுக்கணும்ல. அது போன்ற ஒரு முயற்சி இல்லைங்கிறது ஒரு உண்மையில் வேதனைக்குரிய செய்தி தான். கே. சாமுவேல்ராஜ், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு.